சந்தித்தது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வேண்டும் வனாந்தரத்தில். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ பத்தி இங்க யோவான் சொல்ற வார்த்தைகள் என்ன? அவர் எப்படி பண்றாரா? சமாதானத்தின் வழிகளை நம்முடைய கால்களை நடத்துவாராம். அல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகளை நம்ம பார்க்கும்போது, என் மகனே நீ அவர்களுடைய வழியில என்ன பண்ணாத, நடக்காத. குறுக்கு வழியில ஏதோ சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு என்ன பண்ணாத, குறுக்கு வழியில நடக்காத. அவர்களுடைய வழியை விட்டு நீ என்ன பண்ண, வேலைக்கு போ. அதே மாதிரி பரஸ்திரியின் வழியில நீ என்ன பண்ணாத, நடக்காத. அப்ப நம்முடைய வழிகளை, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியை நடத்தக்கூடியவர் யாருன்னா சமாதானத்தின் கர்த்தர். அப்போ நமக்கு நம்முடைய வழிகளை நாம் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு ஒப்புக்கணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே என்ன பண்ணுவாரு, நம்ம கால்களை நடத்தக்கூடிய சமாதானத்தின் பாதையில் என்ன பண்றாரு, நடத்தக்கூடியதாக காணப்படுறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்முடைய பாதையை, நம்முடைய கால்களை சரியான ரூட்ல அவர் நடத்தி கொண்டு போகிறார். நம்ம பிள்ளையை பத்தி பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு, பணத்துக்காக கூலிக்காக என்ன பண்றாரு, தவறான பாதையில நடத்திட்டு இருக்கிறார். பொருளாசை அவன் தப்பான வழி நடத்திடுச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம எலிசாவுடைய வேலைக்காரன் பேர் என்ன, கேயாசி என்ன பண்ணா, தவறான பாதையில வழி நடத்தி போயிட்டான். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய பாதைகளை எப்படி நடத்தணும், சமாதானத்தின் பாதை, சமாதானத்துக்கு ஒரு பாதை. அல்லேலூயா. அதுல கர்த்தர். இப்ப நீங்க எந்த காரியம் செஞ்சாலும், எங்க பொறுத்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தா அதை செய்யணும். சில இடத்துல போகணும்னு நினைக்கிறீங்களா, ஜாப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கும் போது மனசுல ஒரு மாதிரி சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண வேணாம், போக வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாதங்களை அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் பாதையில் நடத்துக்கிறாங்க. நமக்கு சமாதானம், நான் நிறைய வாட்டி கஷ்டப்பட்டேன். அந்த சித்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஏன்டா வந்தோம் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா. அதனால சமாதானத்தின் பாதையில கர்த்தர் நம்ம நடத்த நம்ம ஒப்புக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா சில டைம் அது நமக்கு என்ன தெரியும், அது நன்மை மாதிரி தெரியும். ஆனா அதோட பின்னாடி ஆபத்துகள்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? சமாதானம் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறது இல்லை. நமக்கு யார் கொடுக்கணும் சமாதானம்? கர்த்தர் நம்மை சமாதானத்தின் பாதையில. அல்லேலூயா. அப்ப ஒரு முறை பாருங்க, ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பம் இருந்துச்சு. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தான். நல்ல பக்தியில் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட ஜாப் பண்ணிட்டு தான் செய்வாங்க. ஆண்டவர் சமாதானம் கொடுத்தாதான் அதை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பையனை ஸ்கூலில் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாலே, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த டூருக்கு கூப்பிட்டு போகும்போது கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோடனே காசுலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஜாலியாக போனான்ட்டு இவனும் அம்மா அப்பா போய் கேட்டவுடனே அவங்க ஜாப் பண்ணிட்டு சொல்கிறேன் என்ன பண்ணிட்டாங்க, ஜோம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா ஆண்டவர் அவங்க மனசுக்குள்ள, அந்த பெற்றோருடைய மனசுக்குள்ள என்ன இல்லை, சமாதானமா இல்லை. அதனால அவனே ஆண்டவர்
ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போகுதுன்னா இவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. என் ஃப்ரெண்டுங்களோட நான் வந்து இந்த மாதிரி பெரிய ரொம்ப தூரம் போகிறேனே அப்படின்ட்டு சொன்னது. பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, 2-3 பஸ்ஸு போகுது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற போய் சொல்லிட்டான், கடவுள் வந்து வேணான்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். டே, கடவுளை எங்கேயாவது டூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை சொன்னார், சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவனும் கிண்டல் பண்ணால் எப்படி இருக்கும், அவனும் சோகமாக தான் இருந்தான், வீட்டில் இருந்தான். அந்த வழியாக தான் அவங்க வீடு வழியாக தான் பஸ் போகும். அதான் டாட்டா காட்டிட்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு அவன் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சுது, செல்ஃபோனில் இல்லாத காலத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க போன அந்த பஸ் ஆக்சிடென்ட் எவ்வளோ ஒரு பசங்க தான் செத்து போயிட்டாங்க. அப்போது கர்த்தர் நம்மை சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நம்ம பார்வைக்கு ஏதோ கரெக்டாக செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு முடிவு எடுத்துறாங்க, அது டேஞ்சரஸ் ஆகும். ஆப்ரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா செழிப்பான இடத்த செலக்ட் பண்ணாரு இல்லை, இதுதானே பார்க்கறதுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோப்பான்ட்டார். ஆப்ரகாம் வாக்குவாதம் பண்ணல, நீ கிழக்கில் போனால் நான் மேற்கில் போகிறேன், நீ மேற்கில் போனால் நான் கிழக்கில் போகிறேன், உனக்கு எது. ஆனால் அவர் என்ன பார்த்தா, லோத்து அவர் கண்ணில் பசுமையாக இருந்துச்சான், வயல்வெளி எல்லாமே. அந்த லேண்டை நான் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி இங்கே போயிடுவோன்ட்டு கடைசியில் எங்கே போயிட்டாரு, சோதோம். ஃபஸ்ட்டு சோதோமுக்கு வெளியே இருந்தாரு, அப்புறம் சோதோமில் போயிட்டு மெம்பர்ஷிப் ஆகிட்டார். மெம்பர்ஷிப் குடியுரிமை வாங்கிட்டார், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார், சோதோமாக ஆகிட்டார். சோதோம கத்த ஆயிடுச்சாரா இல்லையா? எதில் ஆயிடுச்சார்? அக்னிக்கு கண்ண. ஸோ ரொம்ப உஷாராக. ஆனால் ஆப்ரகாம் போன இடத்துல கத்த தான் பண்ணார், அவன் கூட இல்லையா கரெக்டாக என்ன பண்ணார், நடத்திட்டு போனார். அவரு ஜெபம் பண்ணுறவர் யாரு? ஆப்ரகாம் ஜெபிக்கிறவர். எங்காண்டவரை போனோம், இப்போ எங்காண்டவரை போனோம். தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது கூட பாருங்களேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இங்கே போட்டுமான்னு கேட்பேன், இந்த இடத்துக்கு போட்டுமா. நீங்கள் படிச்சுக்கிறீங்க, பைபிள் படிங்க, ஆண்டவரே அந்த பெலிஸ்தரோட நான் யுத்தம் பண்ண போட்டுமா கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்பார். அவர் சமாதானத்தின் தேவன். அவங்க பாதை, அவங்க கால்களை என்ன பண்ண நடக்குது, சமாதானத்தின் நேரம். சமாதானம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. பெலிஸ்தரோட போட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, அங்கே போயிட்டு வா, நான் முசுக்கட்டையோட இறைச்சல் அவங்க முன்னாடி போய் வின் பண்ண ஜெயிப்பேன், அவங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன். அப்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் எப்பவுமே என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். திடீர்னு 50,000 வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா இதுக்காக தான் ஜெபம் இல்லை, நல்லதுதான். ஆனால் அதுவும் தேவனுக்கு சித்தமா அப்படின்னு பார்க்கணும். அவருடைய பாதை, நம்முடைய பாதை கரெக்டாக சமாதானத்தின் பாதையாக இருக்கும். உதாரணமாக நான் சொல்றேன், இல்லையா? அப்போ நமக்கு கர்த்தர் என்ன விஷயத்துல சமாதானம் கொடுக்குறாரோ அதில் என்ன பண்ணோம், நாம செய்யணும். நம்ம பார்வைக்கு ஏதோ ஒன்று நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு வந்து நல்லா செழிப்பா இருக்கு அப்படின்னு நாம கால்குலேட் பண்ணி தேவன் கொடுக்குற சமாதானத்தை குறைவை நம்ம மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்தும் அவ்விரதத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்ன பண்ணிச்சா, நம்மளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ண, கர்த்தரை குறித்து அவங்க சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம கரெக்டாக அல்லேலூயா. ஒரு ஸ்கூலில் சேரத்தந்தாலும், ஒரு காரியம் செய்யறதாலும் நாம் என்ன பண்ணோம், சின்ன குழந்தை விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் கரெக்டாக நம்ம தீர்மானம். அல்லேலூயா. ஒரு ஒரு சாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. இந்த சென்ட் கெவின்ஸ் நினைக்கிறேன், எனக்கு பற்றி ரொம்ப அந்த தெரியும். அதற்கு ராயபுரத்தில் நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல், நம்பர் 1. நானும் 3 நாள் ட்ரை பண்ணுறேன், சீட்டே கிடைக்கல. ஆனால் எனக்கு அது லீடிங் கிடைக்கல. நான் முயற்சி பண்ணதுமா மாம்சத்தில் முயற்சி பண்ணி சீட்டே கிடைக்கல. ரொம்ப மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். கடைசியில் பார்த்தா ஏன் ஆண்டவர் தடுத்தாருன்னு லாக்டவுன் முடிஞ்சப்பமா தான் தெரியுது.
வாங்கினவங்க எல்லாருமே 40,000 50,000 கட்டிட்டுக்கிறாங்க உள்ள சும்மாவே. கடலுக்கேற்ற வீக்கம் சொல்லுவாங்க. நம்மளாம் போய் மாட்டினாங்க மேடம். நமக்கு என்ன முடியுன்றது ஆண்டவர் தெரியும். நம்ம கடை வாங்குறது ஆண்டவர் சொல்றது. அதனால என்ன பண்ணோம், கரெக்டாக போய் என்ன பண்ணோம், ஆண்டவர் நடத்துறாங்க எத்தனை பேர் நம்ம நடத்திருக்கிறேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷம். ஓ, இதுக்காக தான் ஆண்டவர் தடுத்தாரா? உங்களுக்கு தெரியாது. ஜான் பீட்டர் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்துருப்பீங்க, 2-3 பேர் பார்த்துருப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இதில் வேலை செய்கிறார். என்ன ஐபிஎல் பைபிள் காலேஜ், நல்ல ஃபேமஸான இந்துஸ்தான் பைபிள் காலேஜ். அதில் அவர் வந்து உள்ள டீச்சராக இருக்கிறார், வேலை செய்கிறார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கூட படித்தவர். அவருடைய 2 பசங்க அங்கே உள்ள படிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 2 பசங்க எங்கே படிக்கிறாங்க? என்ன எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் ஃபீஸ்லன்னா அது ஏன் கேட்குறேன். சின்னவளுக்கு 30,000 கொடுக்குறாங்க, பெரியவளுக்கு 40,000 கொடுக்குறாங்க. கட்டி தான் ஆகணுன்றாங்க. மாதம் கட்டி இல்லையா? நான் எதுக்காக நான் எதனா சொல்கிறேன்னா, அவங்க சாம்பிளுக்காக ஜபம் பண்ணுங்க. எது இருந்தாலும் நீங்கள் ஜபம். நீங்கள் திருமண விஷயத்துக்காக இருந்தாலும், வெளி தோற்றத்தை பார்த்தோ வேறு எந்த விஷயத்தை பார்த்தோ நீங்கள் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று வாங்குறீங்க, எது இருந்தாலும் உங்களுக்கு லீடிங் கொடுங்க கர்த்தர். ஆமென். அப்போது உங்களை பாதைகளை சமாதானத்துக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா அந்த போட்டுவாங்க. யாக்கோபுல ஒரு வசனம் தெரியுமா? நல்ல வசனம் இல்லை. நெடுதூரம் பிரயாணப்பட்டு கப்பல் ஏறி வியாபாரம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் போகிறோம்னு நினைக்கிறவங்களே கேளுங்கள் அப்படின்னு பாருங்க. நல்ல வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனம். பட்டு அது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். படிங்க 4:13 படிங்க. தயவுசெய்து இதை மறக்க மாட்டாங்க, சாகர வரைக்கும். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கேளுங்க, செவி கொடுங்க. நான் பேசுறத கேளுங்கன்னு யோகத்துக்கு சொல்றேன். கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. இருக்கா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போடு. எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாரு யாக்கோபு. தப்பு சொல்ல, எப்படி சொல்ற கத்து கொடுக்குறாரு. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இன்ன நடு செய்யும். சூப்பரா சொல்லுங்க. இனிமே எது இருந்தாலும் என்ன பண்ணணும்? போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு தெரியல, ஆகஸ்ட் மாதம் எம்டி கிளாஸ் இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டப்போ எம்டி கிளாஸ் போகுமா தெரியல கருத்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நாளைக்கு நடக்குது நமக்கு தெரியாது கதை அப்படின்னு சொன்னேன். ஏதோ பேசிட்டு நான் சொன்னேன், அப்புறமா கிராஜுவேஷன் 15ஆம் தேதி கன்ஃபார்ம் தானே அப்படின்னு. யாரு? மிலிட்ரிக்காரர் படிக்கிறார்ல, மிலிட்ரிக்காரர். அப்போ நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் கிராஜுவேஷன். உண்மைதானே? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏதாவது இப்படி பேசிட்டு மாறணும். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும். அதன்படி தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அந்த பாதையில் நடத்துறதுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கேட்டா என்ன சொல்லணும்? 10 வருஷம் போற பிளான்லாம் இருக்கும். நாளைக்கு நடக்கிறத பத்தி நம்ம என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு 10 ப்ரோக்ராம் வச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு கல்யாணம் புக் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயமோ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன செய்யணும்? அதான் சொல்லணும், கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இதை செய்யணும். இது யாக்கோபு நமக்கு நல்ல கர்த்தர். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாதத்தை எப்படி நடத்துறாரு? சமாதானத்தின் பாதையில நடத்துறாரு.
அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு சீசர்ல போகும்போது, நீங்க யார் வீட்டுக்காவது போனா அந்த வீட்டுல சமாதானம் தான், உட்காந்து சாப்பிட்டுட்டு வா சீசர் சொல்லிட்டு. கையில போகும்போதுன்னா எடுத்துட்டு போவானா, பாதரட்சி எடுத்துட்டு போவானா, வழிக்கு பணம் எடுத்துட்டு போவானா அப்படின்னு சொல்லி. ஆனா சமாதானக்காரர் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த வீட்டுல என்ன பண்ணுங்க, சமாதானம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் இருந்தா அந்த வீட்டுல சாப்பிடுங்க, அங்க தங்கிட்டு அப்புறம் மற்ற கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்படி அந்த நீங்க சொன்ன சமாதானம் அந்த வீட்டுக்கு பாத்திரமானா இருந்ததுன்னா அந்த சமாதானம் அந்த வீட்லயும் தங்கும். அந்த குடும்பம் நீங்க சொன்ன சமாதானத்துக்கு அது பாத்திரமா இல்லைன்னா அந்த சமாதானம் உங்க பின்னாடியே ஓடிடும், உங்க பின்னாடியே வந்துடும். அப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் சொல்லுங்க, எங்க பிளான் வச்சிருக்கீங்களா? நாளைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகணுமா, வேலைக்காக போகணுமா, பிசினஸ் விஷயமா ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருக்கு சித்தமானா நீங்க பெரிய கோட்டமா கட்டுவீங்க. நான் நாளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இல்ல, நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ நாம என்ன சொல்றோம், இனிமே இந்த வார்த்தை என்ன பண்ண பத்தி யூஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானா நாம் உயிரோடு இருந்தால் நிச்சயமா செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா செய்வோமா? இந்த வார்த்தையை சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு எப்பவுமே முடிவெடுங்க. அல்லேலூயா. எடுத்த கவுத்த நம்ம என்ன பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப சமாதானத்தின் தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதும் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. சாரி, இந்த பிலிப்பியருக்கு நிருபம் இந்த வசனம் பிரச்சனை இல்லையா? 1 தெசலோனிக்கர் 5:23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவாங்க. பாருங்க, சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்யறாங்க? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. இந்த ஃபுல் காஸ்பல் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா ஃபுல் காஸ்பல் சர்ச் சொல்லுவாங்க. ஃபுல் காஸ்பல்னா என்னன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே பரிசுத்தமா காத்துக்கொள்றத பத்தி டீச்சிங் எங்க இருக்குதோ அதான் ஃபுல் காஸ்பல். சரிங்களா? நிறைய டீச்சிங் என்ன பண்ணுன்னா, ஆவி பரிசுத்தமா இருந்தா போதும், ஆத்மா பரிசுத்தமா இருந்தா போதும், சரீரம்னா முக்கியம் கிடையாது, பரிசுத்தத்தை குறித்து முக்கியத்துவம் படுத்த மாட்டாங்க. அப்போ அது ஃபுல் காஸ்பல் கிடையாது. சரிங்களா? படிங்க, சரி படிங்க. அவசரம் 1 தெசலோனிக்கர் 5:23 படிங்க. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூணுமே கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதாய் காக்கும். அப்போ நம்ம அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, நம்மளை அழைத்தவர் அவர் அப்படியே. அப்போ நாம இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு நாம விட்டு கொடுக்கணும், அல்லது அவரோடு கூட இசைந்து போகணும். அல்லேலூயா. யோவான் புத்தகத்துல சத்திய ஆவியான பரிசுத்த ஆவியான உங்கள் இடத்துல வருவார், அவர் உங்களை எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்தியத்தை விட்டு விலகி எங்கேயாவது போச்சுன்னா முடிஞ்சிருக்காரு. அப்படிதானே? இப்போ எந்த உபதேசமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் சத்தியத்துல என்ன இருக்கோ அதுதான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியும் பரிசுத்தமா காத்துக்கணும், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, இது மூணுமே ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, நம்ம பைபிள் தான் இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை பத்தி பேசும். வேற எந்த வேதமும் பேசவே பேசாது. பட் தெரியுமா எல்லாருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணுத்தையும் வெளிப்படுத்துறதே பைபிள் ஒண்டிதான். நீங்க எந்த பகவத்கீதை எடுத்தாலும், குர்ஆனை எடுத்தாலும் ஆத்மாவை பத்தி பேசும், உடம்பை பத்தி பேசுறத தவிர ஆவியை பத்தி பேசாது. திரித்துவம் நமக்குள்ள இருக்கிற முக்கூட்டு பொருள். மனிதன் யாரு? ஒரு முக்கூட்டு பொருள். ஆவி, ஆத்மா,
சரீரத்தை சேர்ந்து. நம்முடைய தேவனும் எப்படி இருக்காரு? கூட்டு பொருளா இருக்காரு. 3 இருக்காரு, பிதா குமாரன் பரிசுத்த. அப்போ 3 சேர்ந்தவர் தான் தேவனா இருக்காரு. அப்போ நம்ம இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் நம்ம எப்படி எதுக்காக அழைத்திருக்கிறாங்க? நம்ம பரிசுத்தமாகும்படியா அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்துக்கே உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதனால நம்ம வாயை திறந்து பேசும்போது கூட ரொம்ப கவனமாக பேசணும். ரொம்ப ரொம்ப கவனமாக. நம்ம உடம்பே என்ன பண்ணிடாது, கரைப்படுத்தி. நம்ம கிச்சன்ல இருந்து பேசினாலும், பாத்ரூம்ல இருந்து பேசினாலும், எங்க இருந்து பேசினாலும் நமக்கு அது கரையா மாத்திடும். நமக்கு அது வருஷத்துக்கு பொழிச்சிடும். அல்லேலூயா. இப்போ நம்ம யாராவது திட்டாங்கன்னா நமக்கும் திட்டணும்னு தோணும் இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்யணும்? சண்டை போடக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தனையோ முறை என்ன பண்ணணும்? நாம் சகிச்சுக்கணும். நீங்கள் ஒரு வருஷம் நல்லா தெரியும் நினைக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயரில் நினைக்கிறேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல என்ன பண்ணாராம்? அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இல்லையா? அப்போ நம்முடைய தேவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணோம்? இந்த பூமியில வாழணும். அவர் பயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் கொடுத்தாமலும் இருந்தார். படிங்க, மன்னிக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 இருந்து படிங்க, 21 இருந்து படிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை என்ன பண்ணணும்? பின்பற்றி வர வேண்டும். அப்போ நம்ம வாயத்தோடு ஏதாவது பேசினா நம்ம கரையாயிடுவோன்ற ஒரு பயம் இருக்கும். ஏதாவது கரை, அதாவது தன் வாயை விரிவாக திறக்கிறவன் கலக்கம் அடைவான். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரம். ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தையும் பேசணும். அப்போதான் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குறிப்பாக என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக மாறணும். மாறத்துக்காக போடணும். சமாதானத்தின் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அதை செய்வார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பாத்தீங்களா? சமாதானத்தின் தேவன் எப்போதும் சகல விதத்திலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சமாதானத்தை தந்தருள்வாராக. அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தர் என்ன பண்ணணும்? சமாதானத்தை தருவார். அதிகமா நம்ம தேவனோட நடக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன், ஆபிரகாம் தேவனோடு நடந்தார் இல்லையா? அடுத்தது ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தார். அப்போ சமாதானத்தின் தேவன் எல்லா விஷயத்திலும் நமக்கு என்ன பண்றாரு? எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உலகம் சமாதானம் கொடுக்குமா கொடுக்காதா? அவரே சொல்றாரு, உலகம் தருதுப்பா, ஆனா அந்த மாதிரி இல்லை ஏன் சமாதானம். எப்படி வருது சொல்லுங்க? சமாதானம் எப்படி வருது சொல்லுங்க? பார்த்தீங்களா? எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. சரி, கொஞ்சம் சண்டைலாம் முடிஞ்சு வீட்டில் இருக்கிற சண்டைலாம் கொஞ்சம் நிம்மதியாக என்ன பண்ணுவோம்? ஒரு சீரியல் இருக்கும். இந்த குடிக்கிறவங்க கூட எதுக்கு போய் குடிப்போம்? வீட்டில் பொண்டாட்டி சொல்ற தான் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? அவன் ஒய்ஃப் பயங்கரமாக திட்டுது போல. அவர் என் ஃபோனில் சொல்கிறார், சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் இருக்கிற வாக்கு மூளை இல்லை, வாந்தரத்தில் ஒரு இடத்துல 2 வாசனை இருக்குது. வீட்டில் ஒரு மூலையில் இருந்தால் அங்கே வந்து சண்டை வலிப்பாங்க. என்னவா என்ன சைலண்டாக இருக்கா? மனசில் இதெல்லாம் பேசுறீங்க பாஸ்டர். அல்லேலூயா. கவனிங்க,
நீங்க தொடர்ந்து சண்டைக்காரன்னு உங்க வீட்டுக்காரர்கிட்டயோ, நீங்க தொடர்ந்து சண்டைக்காரன்னு உங்க மனைவிக்கிட்டயோ சாட்சி வாங்கிட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சண்டைக்காரராக இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கோபாக்கினை வரும். வருமா வராதா? வருமா வராதா? வராது விட்டுருவார். ஆண்டவரே கிருபையாய் காலங்கத்தில் திரும்பி சண்டை. அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானமா இருக்கீங்க? ஆமென். சொல்லுங்க. சகல விதத்திலும் நமக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. குறைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கும் குறை இருக்குதா? ஒய்ஃப் கிட்டே இருக்கும். நாம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம பார்க்கும் போது எல்லாமே சரியில்லை. அதாவது ஒரு பெரிய அந்த ஊருக்கே நாட்டாங்க. அவர்கிட்ட புதுசாக கல்யாணம் போய் சொன்னாங்க, எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ரொம்ப சண்டை டெய்லி ஆகிடுது, ஏதாவது ஆலோசனை கொடுங்கன்னு. அந்த கிராமத்தில் இருக்கும்போது கேட்டாங்கன்னா, சாயங்காலமாக வீட்டுக்கு வாப்பா, கவனமாக கேட்கணும். நான் பேசுறது சாயங்காலம் வீட்டுக்கு வாப்பாங்க. எதுவுமே சொல்லலையா, கொஞ்சம் காப்பி போட்டு அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க. 2 பேரும் காப்பி கொடுப்பாங்க. அந்த அம்மா காபிக்கு பதில் உற்பத்தி போட்டாங்க. காபி சக்கரை பதில் உப்பு போட்டாங்க. இவரு அப்படியே குடிச்சிட்டு ஒரு வார்த்தையும் பேசல. அதே மாதிரி என்ன பண்ணாரு, இவரு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல போய் நின்றுட்டு வந்துருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் மேலே போய் இருந்துட்டோங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அந்த அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம ஹஸ்பண்ட் வெயில் அடிக்கிற டைம் மேலே நம்ம உட்கார சொல்லியிருக்காங்க. இந்த இதுவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ சொல்றாங்கன்னா உச்சி வெயில் செம்ம அடிக்கிறது எடுத்து. அவரும் என்ன பண்ணுறாரு, அவரை கழிச்சு கீழே வந்துட்டார். அவரும் இந்த அம்மா எதுவுமே சொல்லுவார். சொல்லுப்பா, ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். புரியுங்க, உங்களுக்கு புரியுது. அப்போ எதுனாலதான் என்ன பண்ணணும், அப்படி போனாதான் என்ன பண்ண முடியும். பைபிள் சொல்றது ஒரு குறை ஒருவர் என்னுடைய நான் முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு யாராவது பண்ணாங்கன்னா யாரையும் விட மாட்டேன். எங்கள் பசங்களோட தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா அட்டி பின்னிடுவேன். அது யார் செஞ்சாலும் கோவப்பட்டுருக்கேன். ஆண்டவர் என்னை கற்று கொடுத்த விஷயம், பொறுமையை கற்று கொடுத்தாரு, சமாதானத்தை. நீங்களும் என்ன பண்ணோம், இந்த சர்க்கரையில் என்ன போட்டாங்க, சாரி காப்பியில் இந்த கதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம், நிறைய நடக்கும். கோவப்படாது, சண்டை போடாது, சமாதானம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நாம் பேசி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சமாதானம் சுத்தமாக போயிடும். புரியுதுங்களா நான் பேசுறது? உங்களுக்கு அப்புறமா ஜெபிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் தலை கீழே நின்னாலும், விஸ்வாமித்திர மாதிரி போய் மலை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணாலும் நடக்காது. நம்ம மேல தவறு இருந்தா தாராளமா போயிட்டு என்ன பண்ணோம், சாரி நான் சொல்லுவோம். இல்ல ஒய்ஃப் நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு சாரின்னு சொல்லுங்க. எல்லாம் வரவே வராது. அல்லேலூயா. நிறைய பேர் மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு சாரி கேட்டாக்கா 1000 சாரி வாங்கி கொடுத்ததுக்கு சமானம். வீடியோ உடம்பு வாங்கி கொடுத்ததுக்கு சமானம். ஆனா நம்ம ஹஸ்பண்ட் மாதிரிலாம் சாரிலாம் கேட்க மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. அப்படின்னு நீயே சொன்ன விசுவாசத்தாரி. அல்லேலூயா. அவங்க சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க, சில ஹஸ்பண்ட் அப்படித்தான் இருப்பாங்க. நாம ஜெபிக்கணும்.
நீங்க சொல்லி அவங்க கிட்ட கேட்கலன்னா நாம எங்க போயிடணும் ஸ்ட்ரெயிட்டா? ஐயோ எவ்வளவு சொன்னாலும் இந்த ஆள் திருத்த மாட்டாங்க, இங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த டெய்லி இப்பதான் ரெண்டு மனசுல நினைச்சு திட்டிட்டு இருக்கீங்க. இல்ல, ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? நீங்க தயவு செய்து என்ன பண்ணோம்? ஜபத்துல இருக்கும்போது கர்த்தரை வந்து மாற்றுவார். நம்ம சொல்லி கேட்கலனாலும் கர்த்தர் சொல்லி கேட்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனா எக்காலத்துல கூட நமக்குள்ள மனசுல என்ன பண்ணக்கூடாது? சமாதானம். ஒருத்தர் கேட்டாரு பேர் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அது கூட தானே 15 வருஷம் கொடுத்தா ஆனா ஜென்ஸை விட அதிகமா நான் ஏன் தாக்குறேன் லேடிஸ் அப்படின்னா, அவங்கதான் வாய் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்ச சென்சஸ் படி சொல்றேன், என்னுடைய புள்ளி விவரத்தின் படி ஜென்ஸ் அதிகமா அமைதியா போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவனா ஒழுக்கா நான் சொல்ல வரலாம், அவனும் பேசுறாங்க, பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி சிஸ்டர்ஸும் பிரதர்ஸ் அடிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நல்ல அட்டி பூரி கட்ட வீட்டுல பாத்தீங்கன்னா கவலைப்படாது, யூடியூப்ல போட மாட்டேன். நல்ல அந்த இட்லி குண்டா மூடி எடுத்துக்கிட்டு மற்ற ஒரு சைடு தோசை செம்ம அட்டி. ஏதாவது நடந்துச்சுன்னா டேப்லெட் போட்டு அட்டி வேண்டி ரொம்ப அடி யாரு போயிடும் தெரியல, யார் பலசாலியோ. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு. தீமுத்தில பவுல் எழுதுறாரு, என்ன பண்ணக்கூடாதான்? மனைவி என்ன பண்ணக்கூடாதான்? அடிக்கப்படாது. ஆனால் பவுலுக்கு தெரியாது, இப்போ இருக்கிற ஆளுங்க ஜென்ஸே அடிக்கிற ஆளுலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சண்டே கிளாஸ் ஏசியில் இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன், 21 வயசு 22 வயசு தான் இருக்கும். சண்டே கிளாஸ் நான் எடுப்பேன் பிரைமரி. அப்போது அந்த டீச்சர்ஸ் மீட்டிங் வரும். அப்போ என் பக்கத்தில் ஒரு தெலுங்காரர் இருப்பார், கண்ணாடி போட்டு போது கண்ணாடி. அவர் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் எங்கள் ஒய்ஃபுக்கு ஜெபம் பண்ணுங்க, சாரி அவர் சொல்லும்போது எனக்கு கல்யாணம் பண்ணலாமா? இப்போ நான் பேசுறதை கேட்டு கூட பாருங்க. மேரேஜ் பண்ணீங்களா? அது நிறைய பேர் பண்ணாங்க. நீங்க கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் பதில். உண்மையை நான் என் மனசை அசைச்சிச்சது. யாரும் அந்த அளவுக்கு என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னது கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லி சொல்லி ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்ல. எப்பெல்லாம் என் பக்கத்தில் உட்காருவாரு எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியாது. நீங்க ஜெபிங்கன்னு சொன்னா என்ன ஞாபகம், எனக்கு அப்பதான் புதுசு நான் ஓடிட்டு. ஆனா அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டு எந்த அளவுக்கு அந்த ஒய்ஃப் அவங்க பண்ணியிருந்தா நம்மளுடைய மனசுல இருந்து வேதனையே வீட்டு சொல்லுவோம். தயவுசெய்து நாம் அப்படிப்பட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது. நீங்க தயவுசெய்து அப்படி சண்டைக்காரருக்கு பேர் வாங்கிட்டா பரவாயில்ல போக முடியாது. அது ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே சட்டம் பைபிள் ஒன்றுதான். அல்லேலூயா. நாம சகிச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ரயில்வேல வேலை செய்யறாரு, அவர் வீட்டுக்கே போக மாட்டாராம். சம்பளம் வந்து 26,000 ரூபாய் 36,000 ரூபாய் வாங்கி பைபிள் எடுத்துருவார். 50 ரூபா 60 ரூபா ஜோபில் வச்சுன்னு அவரு பாஸ் பண்ணி கேட்டு, என்னப்பா வீட்டுக்கு போயாரு? நாளை போ பாஸ்டர், இங்கே ஏதாவது நாளைக்கு சாப்பிட்டீங்க. அவன் போட்டு நான் இப்பதான் சொன்னேன், சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் இருக்கிறத பார்க்கலும் வனாந்தரத்துல குடியிருப்பது நல்லது. நிறைய வீட்டுக்காரங்க வீட்டம்மா வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சாங்க. சரிக்காரங்கம்மா சரி, உங்களை நிறைய பேர் எனக்கு தெரியாது, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனா நிறைய பேர் அப்படி பைபிளை தூக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கிறது இல்லை. இந்த பைபிள் என்ன பண்ணோம்? தூக்கணும். அப்புறமா அல்லேலூயா. பாட்டு பாடும்போது கூட பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் பாட்டு பாடுறோன்னா அது என்ன பாட்டு பண்ணணும் நம்மளால தெரிய மாட்டேங்குது. நாம் கற்றுக்கணும். அங்கே மணமகன் ஏறி பாட்டு பாடுறோன்னா அவன் ஏறுகிறார் எதுக்கு சிவில் அறிவிக்கும். ஆனால் உண்மையிலேயே கலாட்டா காதல்
காலெல்லாம் ரத்தம் வரும். நிறைய விஷயம் கேள்விப்பட்டதுனால நான் பேசுறேன். என்ன ஒட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசுறேன் இதை பற்றி. பாருங்க, ஜெயகன் நம்முடைய ஒய்ஃபுடைய அண்ணனுக்கு அவரு பிரின்சிபாலாக இருக்கிறார் ஏதோ ஒரு ஊர். சரி, கல்யாணம் ஆகலையான்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டாங்க, ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க. இவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்டா பண்ணணும் ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனையாகி இத்தனை லேண்டு கொடுக்குது, அத்தனை லேண்டு. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு முடிவு. ரெண்டாவது விஷயம், தேவ சித்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணோம், இதை சகிச்சு ஒருவர் என்ன பண்ணோம், அன்பாக இருந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணோம். இப்போ அல்லேலூயா, இதை செய்யும்போது சமாதானத்தின் தேவை என்ன பண்ணுறோம். அதான் பவுல் சொல்கிறார், நான் சொன்னபடியும் நான் உங்களுக்கு நடக்கையின்படியும் நீங்கள் கேட்டீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, இன்டர்பிரேஷன் அப்படி சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒய்ஃபை ரட்சிக்கப்படலை, பயங்கரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா திட்டிகிட்டே இருக்குமா பயங்கரமாக. அதனால தான் என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது சாத்தான் என்னை நான் உயர்த்தாதபடி என்னை கொட்டுகிற தூதனாக தான். யாரு சாத்தானுடைய தூதன்? யாரு? ஒய்ஃப் அப்படின்னு பவுல் சொல்றதா நான் சொல்ல. சில பைபிள் ஸ்காலர்ஸ் நினைக்கிறாங்க இப்படி இருந்திருக்கலாம், பவுலுக்கு அப்படி போகும்போது வரப்பெல்லாம் திட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் பவுல் நல்லா சகிச்சவர். அல்லேலூயா. அப்புறம் இன்னொருத்தர் கூட சொல்றாங்க, பேர் எனக்கு ஞாபகம் வரல, டிஎல் முடியா தெரியல. அவர் ஒரு மேரேஜ் பண்ணிட்டார். அவர் மேரேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, நல்ல பேர், பிரசிடர், உலக பிரசித்தி பெற்ற பிரசிடர். டிஎல் மூடியா யாருன்னு ஞாபகம். அது தெரியாதனமா இவர் ஜாம் பண்ணி இருக்கிறாரு வீட்டுக்குள்ளோ. அந்த அடையாளம் கேட்டு ஜாம் பண்ணிக்கிறார். ரெட்டு கலர் ஷூ போட்டுனோம், மாறிட்டார்ல, ரெட்டு கலர் ஷூ போட்டுனோம், ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸில் எது வந்து அதான் அவங்க சித்தம் ஜாம் பண்ணிக்கிறார். இந்த அம்மா ஒட்டு கட்டிருக்கு ஜன்னலில் ஏதோ ஒரு லேடி. அது போய் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து ஏமாத்தினோன்னு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் பயங்கரம் பைக் படிச்சுட்டே பைக் பிடிச்சிட்டு போட்டுருவாங்க. அவ்வளோ சகிச்சாரு. என்ன ஒரு மாதிரி பார்க்காது, ரொம்ப கொடுமை பண்ணோம். முடிவு பிடிச்சி தகுந்த எழுந்துருப்போம். யார? அந்த ஊழியக்காரர். பொய் சொல்லுங்க, வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அப்படிலாம் என்னைக்கு அந்த அம்மா இறந்து போனாலும் அன்னைக்கு தான் எழுப்புதலே வருது. நான் ஜோக் சொல்லலை, உண்மையா சொல்லுங்க. தயவுசெய்து யாருக்கும் இடரெல்லாம் இருக்காதீங்க, யாருக்கும் சத்துருவா இருக்காது. அல்லேலூயா. நீங்க எல்லாமே நற்சாட்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக வாணிமாக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. நான் இப்படி யார் சண்டை போடுறாங்களோ அவங்க பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆமென். யாராவது அப்படி இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன தர்றார் அப்படின்னாக்கா, அவர் நமக்கு உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை சரீர பிரகாரமான ஆகாரம் தேவைப்படலாம். நிறைய டைம் நம்ம இந்த லாக்டவுன்ல என்ன பண்ணுறோம், மாற்றோம். அப்படிதானே? போன வருஷத்துலேயும் மாற்றோம். ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நம்மை தந்து போஷித்து நடத்துவார். சரீர பிரகாரமான தேவை ஆகாரத்தையும் என்ன பண்ணுவார்? தந்து நடத்துவார். படிங்க, 23ஆம் சங்கீதம் எடுத்துக்கோங்க. படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்னா, இவர் சமாதானத்தின் மேய்ப்பர். அல்லேலூயா. நிறைய வசனம் டைம் எடுத்துக்காட்ட, இவரே சமாதானக்காரர். அப்படிதானே? அவர் என்ன செய்யறாரு? படிங்க. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரணத்தில் ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் என்னை புல்லு இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? அமர்ந்த தண்ணீர். அந்த அமர்ந்த தண்ணீர் எதை குறியுது? எதை குறியுது? சமாதானத்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நம்மளோட கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அந்த அமர்ந்த தண்ணீர். நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கிற வாட்டர் நடத்தும். ஏதோ குற்றாலத்துல தண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொட்டும். அங்க போய் ஆண்டவர் நடத்த மாட்டாங்க. அதாவது அந்த மாதிரி சமாதான இடத்துல நடத்த மாட்டாங்க. அமர்ந்த தண்ணீர்களை நடத்தி என்ன செய்யறாரு? உள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடைய நடத்துகிறார். அப்ப கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையன் அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு டிரான்ஸ்லேட் என்ன போட்டுருன்னா ஐ ஷால் நாட் வாண்ட், அதாவது எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவையானதையும் அவரே தந்துடுறாருன்னு அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேட் என்ன போட்டுருக்குன்னா அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எனக்கு போதுமானவர். எனக்கு என்னென்ன தேவைன்றது எப்போ போவோ என் சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் அவர் என்ன பண்றாரு? கொடுக்குறார். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில கூட நீங்க பாருங்க. எலியாவுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? காகங்கள் சாப்பாடு என்ன பண்றாரு? அவர் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவருக்கே யாரை வச்சு போஷிப்பாருன்னு தீர்க்கதரிசனமா தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போ கேது தரகாண்ட உட்காரு, நான் உங்க அனுப்புறேன். காகங்கள் மூலமா அனுப்புன்னு சொன்னாதான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல எப்படி தருவாருன்னு தெரியும். அவர் இவரும் போனார். டெய்லி என்ன பண்ணுது? காகங்கள் ரொட்டியும் கறியும் எடுத்து வந்து. ஆனா எலியாவுக்கு என்னன்னா, யார் மேல கண்ணு போயிடுச்சு? காகங்கள் எடுத்து போயிடுச்சு. நமக்கு ஏதாவது ஒரு தந்துட்டே இருக்கிறாங்கன்னா கடைசியில் நம்ம விசுவாசம் எங்க போயிடும்? உதாரணமா நான் சொல்றேன், ஒரு வீட்டுக்காரர் எல்லாத்தையும் தராரு, ஆண்டவர் அவர் மூலமா உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்க ஆண்டவரை விட்டுட்டு வீட்டுக்காரர் மேல வச்சிடக்கூடாது. முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட உங்க தேவைகளை கேட்கவே கூடாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசத்தோட இருக்கீங்க? ஒட்டிதான் இருக்கேன். உங்க தேவைக்காக யார்கிட்ட கேட்கக்கூடாது. நான் தப்பா சொல்றது, பைபிள் பற்றி தான் சொல்றேன். நம்முடைய தேவைகளை தேவன்கிட்ட மட்டுமே கேட்கணும். ஆமென். அப்படி நாம மனுஷன் கிட்ட, அதாவது அவரும் ஹஸ்பண்டா யார்தான்? மனுஷன் தான். மனுஷனை சார்ந்து இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில குறைதான். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு சாரி வேணுமா, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் வேணுமா, எல்லாமே நீங்க தேவன்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். அவர் நமக்கு புல்லுள்ள இடங்களில் முயற்சி. அது தாட்சி அடையன்னா நான் ஒருக்காக கீழே போக மாட்டேன்னு அர்த்தம். நான் என்ன பண்ண மாட்டேன்? கீழே போக மாட்டேன், நான் மேலதான் போவேன். நான் தாட்சி அடைய. சுந்தர பாஸ்டருடைய வைஃப் சாம் சுந்தர முன்னாடி இருந்தாரு. சுந்தர பாஸ்டர் அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் தான். அவங்க 2 பேரும் ஊழியத்துக்கு தான் வந்தாங்க. ஆனா ஒரு நாள் இந்த அம்மா எல்லாருக்குமே புடவை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு எனக்கும் ஒரு புடவை கொடுக்கணும்னு கேட்டாங்க. அவர்தான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாங்க. நீ என்ன நம்பி விழித்து வந்தியா, உங்க ஹஸ்பண்டை நம்பி வந்தீங்க. அப்புறம் ஆண்டவர் கேட்டாங்க, ஆண்டவர் இனிமேல் என் தேவை யார்கிட்ட கேட்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படின்னு கொஞ்சம் விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் முழுசா எங்க வீட்டுக்கார்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன ரிப்பேர் வருது மாஸ்டர், ஏன் பழப்புல போய் அண்ணாவரை நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா விசுவாச வழியில போய் தான் ஆகும். அல்லேலூயா. இதோ ரொம்ப கத்துறதுனாலயோ அபிஷேகத்தை நிரம்புறதுனால ப்ராக்டிக்கலி தேவைகளை தேவன் கிட்ட மட்டுமே சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, புடவை கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நம்பினியா, உங்க ஹஸ்பண்டை நம்பினியா. அப்புறமா அந்த அம்மா மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு புடவை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. 10 நாள் கழிச்சியோ ஒரு வாரம் கழிச்சோ தெரியல, 10 புடவை இந்த அம்மா வீட்டை தேடி வந்து கொடுத்தாங்க. நமக்கு ஏன் தேவன் இப்படி செய்யறதில்ல தெரியுமா? நாம ஃபுல்லா சார்ந்திருக்கிறதே வீட்டுக்காரர். என்ன கல்யாணம் என்ன வாங்கி கொடுத்தாரு ஆரம்பிச்சு பெரிய சண்டை ஓடிச்சு.
நீங்க என்னைக்கு பைபிளை தூக்குறீங்களோ அன்னைக்கு நீங்க விசுவாசத்துல தான். சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இனிமே சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு என்ன தரணும்? எல்லாத்தையும் தருவார். ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல, ஷார்ட் கட்ல போயிடுறீங்க. தேவன் கொடுத்தாருன்னா பயங்கரமா தருவார். ஆனா வீட்டுக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான், சில டைம் வராது. மேரேஜ் ஆக போறவங்க கவனிக்கணும், மேரேஜ் ஆனவங்க கவனிக்கணும். யாரையும் சார்ந்த வாரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு கூட சொல்லித்தாரு. பெற்றோர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. உங்க தேவைக்காக நான் எங்க பசங்க அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஜாப் பண்ணுங்க, கர்த்தர் தருவார்னு தான் சொல்லுவோம். நான் இப்போ அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்படிதான் நாம இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் மாசத்துலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்க மாட்டேன்னு கைத்து வரீங்க? உண்மையாக கர்த்தர் முன்னாடி தூக்குங்க. நீ கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாங்க. ஏன் தூக்க மாட்டேங்க தெரியுமா? உங்களுக்கு பயம், கர்த்தர் கைவிட்டு வர்றாங்க, அதனால தூக்க மாட்டேங்க. ரைட்டா? இப்போ வீட்டுக்காரர் மேல இருக்கிற நம்பிக்கை கூட தேவன் மேல என்ன பண்ண முடியல, வைக்க முடியும். அல்லேலூயா. தூக்குங்க எல்லாரும். ஜென்ஸு கூட தான் சொல்றேன். ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே மாமனார் வீட்டில் போய் கேட்கறது. ஏன் ஏற்கனவே கொடுத்தது பார்த்தா யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. மாமனாரோ மாமியாரோ நம்முடைய தேவைக்காக நாம் யாருக்கிட்டையும் கையேற்ற கூடாது. அவர் சமாதானத்தின் தேவன் நமக்கு தாராளமாய் கொடுப்பார். நாம் தாட்சி அடைகிறோம். நீங்க மனுஷங்கிட்ட போய் எனக்கு இதை தானே நீங்க கேட்டீங்கன்னா தேவனை அவமானப்படுத்துறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை கைவிட்டார், நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க. அல்லேலூயா. கைத்துக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு போடுமா? எத்தனை பேர் இந்த சமாதானத்தின் தேவனோடு இருக்க வருகிறீங்க? ஒரு விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. தீர்மானம், கர்த்தரை சார்ந்திருக்கேன் அப்படின்னு தீர்மானம்.